நம்மை அழிக்கும் சுபாவங்கள், அரட்டை அடிப்பது. இது ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையோ திறம்பட செய்யும் செயலாகவோ இல்லை. நேரத்தை வீணடித்தல், அறிவு வளர்ச்சி குன்றிப் போகுதல், தன்னை உணராது பிறரை நினைத்தல் போன்றவை உருவாக்கும் செயல். அரட்டை அடிப்பதில் பலன் ஏதும் பொதுவாக இல்லை. விசுவின் அரட்டை அரங்கம் அறிவையும் திறமைகளையும் நிஜங்களையும் பல புதிர்களை விளக்கும், பல மனமாற்றங்களையும் ஏற்படுத்தும் ஒரு அரட்டை அரங்கமாக உள்ளது. அவர்கள் அதற்கு தவறாக பேர் வைத்துள்ளார்கள் என தோன்றுகிறது. டிவி காட்சிகளில் உன்னதமான முதல் தரமான காட்சி விசுவின் அரட்டை அரங்கம். ஆனால் சமூகத்தில் சிலர் கூட்டம் கூட்டமாக கூடி பிறரை பற்றி கேவலமாக பேசுவதிலும் மாறி மாறி பரிகாசம் செய்வதிலும், தன்னுடன் வேலை பார்ப்பவர்களை, படிக்கும் நபர்களை, பெண்களை, அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை பற்றி விமர்சனம் அடிப்பதிலும், ஆசிரியர்களை இமிடேட் செய்து பரிகாசம் செய்வதும் தான் நடந்தேறுகிறது. தனிப்பட்ட மனிதனுக்கு அறிவு வளர்ச்சியடைய எந்த சந்தர்ப்பமும் இதில் கிடையாது. வகுப்பில் முதல் மார்க் வாங்கும் யாராவது இதில் கலந்து கொள்வார்களா? குடும்ப பொறுப்பில் இருந்து தவறிய புருஷர்களும் சரியாக பாடங்களை படிக்காதவர்களுமே சாயங்காலம் ஒன்று கூடி அரட்டை அடிப்பார்கள். பெண்கள் அரட்டை அடித்தால் தெருவில் உள்ளவர்களையும் தங்களுக்கு தெரிந்த யாரையும் விட்டு வைக்க மாட்டார்கள். தங்களுடன் அரட்டை அடித்துக்கொண்டு இடையில் யாராவது இதை விட்டு வேறு வேலைக்கு சென்றால் அவர்கள் சென்ற பிறகு அவர்களை பற்றி அரட்டை ஓடும். தன் காரியம், தன் வேலை, தன் குறிக்கோள் என்று இருக்கிறவர்களுக்கோ, கடினமாக வேலை செய்து பணம் சம்பாதிப்பவர்களுக்கோ இதில் பங்கு கொள்ள நேரம் இருக்காது. பங்கு கொள்ளவும் மாட்டார்கள். இந்தியாவில் பல குடும்பங்கள் பின்தங்க இதுவும் ஒரு காரணம். அநேகருக்கு டிவி பார்ப்பதற்கே நேரமில்லை. அரட்டை அடிப்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியாது. பயனுள்ள காரியம் எத்தனையோ இருக்கின்றது. பொழுது போகவில்லை என்றால் பயன்பெறும் அநேக நேர்மறை யோசனை புத்தகங்களை வாசிக்கலாம், ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். நேரத்தை வீணடிக்காமல் பணம் சம்பாதிக்கும் முறைகளை கையாளலாம். 24 மணி நேரத்தில் 5 மணி நேரம் தூக்கம், 10 மணி நேரம் வேலை, 1 மணி நேரம் விளையாட்டு, டிவி பார்த்தல், 2 மணி நேரம் சுயமாக ஏதாவது தொழிற்கல்வி கற்றுக்கொள்ளல், 1 மணி நேரம் தன்னை பற்றி நினைத்து இறைவனிடம் ஜெபம் செய்வது, 5 மணி நேரம் பகுதி நேர வேலை செய்வது போன்றவை குடும்ப வருவாயை பெருக்கும். நம்மையும் உற்சாகமாக வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையில் நேர நிர்ணயம் மிகவும் முக்கியம். நேரத்தை அரட்டை அடித்து செலவழித்து விட்டு தனக்கு ஒன்று இல்லை என்று சொல்வதில் அர்த்தமில்லை.